வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சூடு ஆறினோன்னு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பன்னீரை ஒரு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால பன்னீர் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை கொதிக்க விடலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் சுகரும் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தியும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசால் ரெடினா